ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிற கதை வீண் பழி போடாதே. ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர் புலவர்களுக்கெல்லாம் உணவளிக்கணும் அப்படின்னு நினைப்பார் எப்போவுமே. அதனால் அன்றைக்கி ஒரு புலவரை அரண்மனைக்கு அழைச்சி உணவு பரிமாறலாம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தார். புலவரும் வந்தார். உணவு பரிமாறத்துக்கு எல்லாம் ரெடியாக இருந்தது. அப்போ திடீர்னு வானத்தில் ஒரு கழுகு இறந்த பாம்பை கொண்டு போயிட்டு இருந்தது. அந்த பாம்பு வாயிலிருந்து ஒரு சொட்டு விஷம் அங்கே வச்சுருந்த உணவில் விழுந்துடுச்சு. அது தெரியாத அரசர் புலவருக்கு பரிமாறிட்டார். புலவர் அதை சாப்பிட்டு அவரும் இறந்து போயிட்டார். அரசருக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே நடுக்கமாகிடுச்சு. ஐயோ, நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு புலவர் இப்படி இறந்துட்டாரே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார். நம்ம செய்கிற பாவம் புண்ணியம் அதெல்லாம் வச்சு நிர்ணயிக்கிற சித்திரகுப்தருக்கு இந்த கர்ம வினை, இப்போ நடந்த விஷய பயனை யாருக்கு தரணும் அப்படின்றது அவருக்கு புரியலை. ரொம்ப குழம்பிட்டார் அவரே. இதை கழுகுக்கு தரணுமா, இல்லை பாம்புக்கு தரலாமா, இல்லை அரசனுக்கு தான் தரலாமா அப்படின்னு ரொம்பவே யோசித்தார். கழுகு என்னமோ பாம்பை தூக்கிட்டு போயிட்டுருந்துச்சு. தெரியாமல் விஷம் அதில் விழுந்ததுனால பாம்புக்கும் தர முடியாது, கழுகுக்கும் தர முடியாது. அதே மாதிரி அரசனுக்கு தரலான்னு பார்த்தா அரசனுக்கு இந்த விஷயமே தெரியாது. அதனால் யாருக்கு தர்றது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிருந்தார். இதை பற்றி என்ன முடிவெடுக்கிறது அப்படின்றதே அவருக்கு தெரியாததுனால, சரி நம்ம யமதர்மராஜா கிட்டேயே இதை பற்றி கேட்போம் அப்படின்னு யமதர்மராஜா கிட்டே போனார். சித்திரகுப்தர் யமதர்மராஜா கிட்டே நடந்ததை எல்லாம் சொன்னார். யமதர்மராஜாவும் இதை பற்றி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்தார். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சித்திரகுப்தர்கிட்ட சொன்னார், சரி இது நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இதுக்கான பதில் உனக்கு விரைவிலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். இது நடந்து ஒரு சில நாட்கள் கழிஞ்சதா. அதுக்கப்புறம் இன்னொரு புலவன் அரசனை தேடி உதவிக்காக வந்திருந்தார். அப்போது அரண்மனைக்கு வழி தெரியாததுனால ரோடோரமாக கடை போட்டிருந்த ஒரு பெண்மணியை கேட்டான், அரண்மனைக்கு எப்படி போகணும் அப்படின்னு. அந்த பெண்மணி என்ன பண்ணா, இதுதான் வழி அப்படின்னு கரெக்டான வழியை காமிச்சிட்டாங்க. காமிச்சிட்டு, இந்த அரசர் இருக்காரே அவர் ரொம்ப கொடூரமானவர், இரக்கமே இல்லாதவர், யாருன்னா புலவர் அவரை தேடி வந்தாருன்னா அவரை கொன்னுடுவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்க சொல்லி சொன்னாங்க. அந்த பெண்மணி அந்த வார்த்தையை சொல்லி முடித்த உடனே சித்திரகுப்தருக்கு இந்த கர்ம வினை பயனை யாருக்கு தரணும் அப்படின்றது தெளிவாயிடுச்சு. ஸோ இங்கே என்னென்னா, இந்த புலவர் இறந்த கர்ம வினை பயன் இருக்குல்ல, அதாவது பாவம் யாருக்கு போய் சேருது? அந்த கழுகுக்கோ இல்லை, பாம்புக்கும் இல்லை, அரசருக்கும் இல்லை. கடைசியில் யாருக்கு போய் சேருதுன்னா ரோட்டு கடையில் இருக்கிற அந்த பெண்மணிக்கு போய் சேருது. ஏன்? உண்மையிலே என்ன நடந்ததுன்னு தெரியாமல் ஒருத்தர் மீது அபாண்டமாக பழி சொன்ன காரணத்துக்காக சித்திரகுப்தர் அந்த பாவத்தை யார்கிட்ட கொடுக்குறாரு? அந்த பெண்மணிக்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, என்ன ஒரு விஷயம் உண்மையிலே நடந்ததுன்னு தெரியாமல் ஒருத்தர் மீது வீணாக பழி சுமத்தாமல் ஒன்று சும்மா இருக்கணும், இல்லை என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சு பேசணும். இப்படி இல்லைன்னா ஊரில் இருக்க பாவம்லாம் நம்ம மேல் தான் சேரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா பேசுறது ரொம்ப ஈஸி, ஆனால் என்ன பேசுகிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு தான் பேசுகிறோமா அப்படின்னு பார்த்தோன்னா யாரும் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. ஒரு விஷயத்தை நம்ம சென்சேஷனல் ஆக்கணும் அப்படின்ற நம்மளுக்கு அதனால் ஆதாயம் கிடைக்கிது அப்படின்றதுனால இஷ்டத்துக்கு நம்ம ஒருத்தர் மீது பழி போடுறதோ இல்லை அவங்கள ப்ரெஷரை உருவாக்குறதோ தப்பான விஷயம். இந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்தது. ஒரு குழந்தை ஜன்னல்லேருந்து எப்படியோ தவறி கீழே விழுந்து காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அந்த குழந்தையுடைய அம்மாவை அவ்வளோ சுற்றி இருந்தவங்க பேசி 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 தற்கொலை அளவுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா யார் காரணம்? ஸோ பார்த்து பேசுங்க. இது போல் இன்னொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.